மறக்கக்கூடாது. ஆனா இப்ப பேசுறதை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு சின்ன வேலை செய்யணும். எல்லாரும் இங்க அருமையா கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. இப்படி தூக்காதீங்க, இப்படி தூக்குங்க, இப்படி வச்சுக்கோங்க, அப்படி லைட்டா தட்டிக்கங்க. We are very good boys and girls. ஏன் தெரியுமா? பாண்டிச்சேரியில இன்னைக்கு +2 முடிச்சவங்க, இந்த மார்ச்ல முடிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 75,000-80,000 பேர் இருக்காங்க. உண்மையா? அந்த 75,000-80,000 பேர் 1000 பேர் தான் இங்க வந்திருக்கீங்க. 1000க்கு கம்மி. அப்ப வாழ்க்கையில ஒரு சாதிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் வந்திருக்கீங்கல்ல. அப்ப அந்த ரேஸ்ல 75,000 பேருக்கு முன்னாடி வந்துட்டீங்கல்ல, இதுதான் நமக்கு தேவையானது. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்ல நம்ம படிச்சது சிலதை ஞாபகப்படுத்திக்கணும். இதெல்லாம் 1 மார்க்குக்காக படிச்சோம். இன்னிலிருந்து அந்த 1 மார்க்குன்னு இல்லாம வாழ்க்கைக்காக படிச்ச படிப்புன்னு வச்சுப்போம். தமிழ்ல நிறைய வாழ்க்கைக்காக நிறைய படிப்பு இருக்கு. அதுல 3 படிப்பு முதல்ல சொல்லிடுறேன். இது எப்போதுமே தேவை. அன்னையும் பிதாவும் முன்னறி எழுத்தறிவித்தவன். என்ன சார் இப்படின்னா சத்தமே வர மாட்டேங்குது. எழுத்தறிவித்தவன், கடவுளை நம்பினோம். வாழ்க்கையில சாதிக்கணும்னா இந்த 3 வேலையும் பண்ணிட்டு இருந்தாலும் எதை விட்டாலும் நீ தோற்றுவார். இந்த 3 பிரின்சிபல்ல அப்பா அம்மாவை நீ மதிக்கலைன்னா தோக்க ஆரம்பிச்சுட்ட. பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார மறந்துட்டேன்னா நீ தோக்க ஆரம்பிச்சுட்ட. கடவுளை நம்பலைனாலும் நீ தோக்க ஆரம்பிச்சுட்ட. நான் சொல்லல, மகாபாரதம் சொல்லுது. மகாபாரத சண்டையில பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பீஷ்மர் தாத்தா, அந்த தாத்தா இந்த பாண்டவர்களை கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இவங்க போய் அவங்களோட பிளஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி துரோணாச்சாரியார் டீச்சர் பிளஸிங் வாங்கிக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா கடவுள். அப்ப நம்ம தமிழ்ல சொன்னதுதான் இங்க நடந்திருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்? நீங்க எல்லாம் லைஃப்ல பெரிய ஆளாக நினைக்கிறீங்க. ஆனா அப்பா அம்மாவை பார்த்து என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன தெரியும்? டீச்சர் இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஆனா நம்ம தமிழ்ல தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தீபம் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். இது எதுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நான் சாதிச்சேன்னு சொன்னாங்க. நான் வாழ்க்கையில கடைபிடிக்கிற, இன்று வரை கடைபிடிக்கிற பாடம் என்னை உயரத்துக்கு கொண்டு போனதுக்கு காரணம் இந்த 3 மருந்துகள் தான். ஓகே, சரி. எத்தனை பேருக்கு காமர்ஸ் எடுத்திருக்கீங்க, சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வெரி குட். இந்த ஆடிட்டர் படிப்பு அப்படின்னா ஒரு என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அக்கௌண்ட் புக்ஸ் எடுத்து அந்த கணக்கு அப்படியே வெரிஃபை பண்றதுதான் ஆடிட்டிங். ஆடிட்டிங் தொழில அக்கௌண்ட்ஸ் கணக்கு எடுத்து வெரிஃபை பண்றதுதான் அப்படிங்கிறது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க். ஆடிட்டருக்கு இது ஒன் ஆஃப் த ஒர்க். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஆடிட்டர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனார், சாப்பிட போனார். ஏன்னா இந்த காலத்துல பசங்களுக்குலாம் நம்ம என்ன பிடிக்கும்? பிஸ்ஸா பிடிக்கும். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு 9 இன்ச் பிஸ்ஸா வேணும் அப்படின்னா. என்ன பண்ணுறாரு? 9 இன்ச் பிஸ்ஸா. 9 இன்ச் பிஸ்ஸால என்ன? 9 இன்ச் டயமீட்டரா 9 இன்ச் ரேடியஸா? 9 இன்ச் ரேடியஸ் பிஸ்ஸா. அந்த ரெஸ்டாரண்ட் அந்த வெயிட்டர் சொன்னாரு, ஐயா 9 இன்ச் பிஸ்ஸா ரெடியா இல்ல, 5 இன்ச் பிஸ்ஸா இருக்கு, 2 பிஸ்ஸா தந்துடுறோம். நீங்க 9 இன்ச் கேட்டீங்க, 5 into 2 10 இன்ச் பிஸ்ஸா, 5 இன்ச் பிஸ்ஸா 2 தந்துடுறோம் அப்படின்னு. அப்ப 1 இன்ச் உங்களுக்கு கூட தந்துடுறோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா? 9 இன்ச் பிஸ்ஸா கேட்டீங்க, 2 5 இன்ச் பிஸ்ஸா தரேன், நீங்க கொடுக்குற காசுக்கு உண்மையா பொய்யா? கூடவா கம்மியா? ஏங்க நீங்க 9 இன்ச் பிஸ்ஸா கேக்குறீங்க, 2 5 இன்ச் பிஸ்ஸா தராங்க, கூடயா கம்மியா? ஏன் கம்மி? இதுதான் ஆடிட்டர் தொழில். இங்கதான் யோசிக்கணும். 2 5 இன்ச் 10 இன்ச் கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. 9 இன்ச் ரேடியஸ்னா 63.62 ஸ்கொயர் வரணும். 2 5 இன்ச் கொடுத்தாங்கன்னா 39.26 தான் வரும். அப்ப 4 பிஸ்ஸா கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஈக்குவலா கிடைக்கும். அதாவது ஆடிட்டர் தொழில்ங்கிறது புக்கை மொத்தம் வெரிஃபை பண்றது
நீங்க கொடுக்கிற காசுக்கு உங்களுக்கு தகுதியான பொருள் கிடைக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணணும் இந்த ஆடிட் தொழில் தான். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த CA, CMA, ACS படிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இது யார் படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்ப படிக்கலாம், பேப்பர் தான் நோட் பண்ணிக்கீங்க. ஏன்னா கொடுத்த ஒரு 30 நிமிஷத்துல எல்லாத்தையும் விவரமா சொல்லிட முடியாது. CA படிக்கணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க, டீடைலா கிடைக்கும். ICAI.org ICAI.org. CMA படிக்கணும்னா ICMAI.in. ACS படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ICSI.edu. இந்த 3 வெப்சைட்ல டீடைல் இருக்கு. முதல்ல இந்த பேரண்ட்ஸ் இப்ப காலையில இந்த 10:30 மணில இங்க நடத்திட்டு இருக்கோம் அந்த ப்ரோக்ராம. அவர் கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸோட அசோசியேட் ப்ரொஃபசர் இன்ஜினியரிங்ல என்னெல்லாம் ஏரியா இருக்குனால டாக்டர் ராஜராஜன் ஸ்பேஸ் டெக்னாலஜில சொல்லிட்டாரு. இப்ப நான் காமர்ஸ்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பத்தி பேச போறேன். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், பெஸ்ட் படிப்பு படிக்கணும். எது பெஸ்ட் படிப்பு? பெஸ்ட் படிப்புனா நிறைய பணம் வரும், நிறைய பணம் வரும். நிறைய பணம் வர படிப்பு பெஸ்ட் படிப்பு கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நிறைய புகழ் வர படிப்பும் பெஸ்ட் படிப்பு தான். புரிஞ்சுக்கங்க. நம்மளே ஒண்ணு பண்ணிப்போம், நம்ம மைண்ட்ல ஒரு கற்பனை பண்ணிப்போம், இதுதான் பெஸ்ட், இதுதான் பவர்ஃபுல் அப்படின்னு தப்பு தப்பா படிப்போம். நிறைய தப்பு உதாரணத்தை எடுத்துதான் நம்ம லைஃப்ல தோத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம், இந்த 5 விரல் இருக்கு இல்லையா, இதுல பலமான விரல் எது, பலவீனமான விரல் எது? சார் இதை கேட்கறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க. எது பலமான விரல், எது பலவீனமான விரல்? யாருமே வாய் திறக்க முடியல. கட்ட விரல் பலமான விரல், வீக்கான விரல் சுண்டு விரல். சரி, நான் ஆடிட்டர், நீங்க சொன்னதை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்? ஆடிட்னா எவிடன்ஸ் வேணும். நீங்க சொன்னது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும். எல்லாரும் உங்க கையில இருக்கிற பேனாவை எடுத்துக்கோங்க. பேனா எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 5 விரலால இருக்க பிடிங்க, 5 விரலால இருக்க பிடிங்க. புடிச்சிட்டீங்களா? இப்ப பலமான விரலோட சப்போர்ட் எடுங்க, புடிங்க. புடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப பலமான விரலோட சப்போர்ட் கொடுத்து பலவீனமான விரலோட சப்போர்ட் எடுத்துருங்க. முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்துச்சா, இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? இன்னுங்க பலவீனமான விரலை எடுத்துட்டு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருக்குறீங்க. நீங்க பாருங்க, இந்த விரலை எடுத்த பிறகு ஸ்ட்ராங்கா இருக்குறீங்க, இந்த விரலை எடுத்தா அது கொஞ்சம் வீக்கா இருக்குறீங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? திருவள்ளுவர் சொன்னதை வாழ்க்கையில மறக்க கூடாது. எப்பொருள் யார் யார் வாழ்க்கையிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அடுத்து நம்ம சொல்ல கேட்டு இத்தனை வருஷமா இது பலமான வருது, இது பலவீனமான வருது சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு கை கட்டவர் இருந்தா எழுத முடியும், கட்டவர் இல்லைன்னா எழுத முடியாது. எழுதுவதற்கு தான் இது பலம். ஆனா ஒரு கைக்கு பலம் சுண்டு வரணும். என்னைக்கு பார்த்து போனோம்? ஏன்னா நம்ம எதுவுமே ஆராய்ச்சி பார்த்தது கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா, எது வீட்டுக்காரங்க சொன்னா, அண்ணி சொன்னாங்களா, அக்கா சொன்னாங்களா, யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதுக்கு நம்ம மார்க் போட்டுட்டு இருப்போம். இவங்க சொல்றது உண்மையா பொய்யா? ஆராய்ந்து பாரால் தான் சாக கடவுள். எதையுமே ஆராய்ச்சி பார்க்கணும், இது கரெக்டா? இந்த 5 விரலையும் சேர்த்து வச்சுக்கீங்க, 4 விரலையும் சேர்த்து வச்சுக்கிட்டா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். என்னைக்கு பார்த்துருக்கோம்? நம்ம பார்த்ததே கிடையாது. நம்ம கையில நம்ம பார்த்தது கிடையாதுங்க. அதுல ஸ்க்ரூ டிரைவரோட டிப்பு மாதிரி இந்த கைக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது இந்த சுண்டு விரல் தான்.
உண்மையிலே இந்த கைக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது இந்த சுண்டு விரல் தான். ஆனா இது வரைக்கும் யாருமே நமக்கு சொல்லல. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படிப்பு பெரிய படிப்பா அந்த படிப்பு பெரிய படிப்பா தான் பாக்குறீங்க. இந்த உலகத்துல எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான். ஏன் இதுக்கு இல்லைன்னா ஒவ்வொரு படிப்புல ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயா தமிழ்ல ஒரு சினிமாவுக்கு ஒரு பாட்டு மொத்தம் எழுதிட்டு 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற தமிழ் கவிஞரும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. உண்மையா இல்லையா? அப்ப தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் கவிஞர் சாதாரண படிப்பு இல்லையா? ஆதித்த தொழில் தான் நல்ல படிப்பா? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. செலக்ஷன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உனக்கு லைஃப்ல எது பிடிக்கும், இந்த 4 ஆண்டு முக்கியம். நீ +2 வரைக்கும் என்ன படிச்சியோ இது பேஸ்மெண்ட். கட்டடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், உன்னுடைய கேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு பிடிச்ச ஃபீல்டு எடு. பிடிச்ச ஃபீல்டு எந்த ஃபீல்டு எடுக்கிறியோ அதுல உலக அளவுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும், உறுதி செஞ்சு வேலை செய்யும். இது எந்த ஃபீல்டு வேணாலும் எடு. நீ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எடு, காஸ்ட் அக்கவுண்டன்ட் எடு, கம்பெனி செக்ரட்டரி, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எடு, இல்ல ஆர்ட்ஸ் எடு, எக்கனாமிக்ஸ் எடு, எந்த ஃபீல்டு வேணாலும் எடு. எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறது வச்சுக்கோ. ஏன்னா நீ கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு. 3.5 இன்ச்சு கட்டா 3000 கோடி இப்ப சம்பாதிச்சிட்டான். யாரு? 3 இன்ச்சு கட்டையை வச்சுக்கிட்டு 3000 கோடி சம்பாதிச்சிட்டான். யாரு? சச்சின் டெண்டுல்கர். பாக்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஏங்க அவர் கையில வச்சிருந்தது என்னங்க? 3 அடி கட்டை தானே, அவ்வளவுதானே? 3 அடி கூட கிடையாது. அந்த குடியை சேர்த்தா ஒரு 3 அடி வரும். அந்த கட்டையை எப்படி நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. குள்ளக்குடி வைக்கிறவங்க ஒரு வயலினை வச்சுக்கிட்டே உலகத்துல நிறைய சம்பாதிச்சாரு. ஒரு கச்சேரிக்கு 1.5 லட்சம் வாங்கினாரு. 1.5 மணி நேரம் கச்சேரி பண்றது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பண்ணாரு. நீ என்ன சூஸ் பண்றியோ இத வேர்ல்டுல பெஸ்டா செஞ்சிடணும் அப்படிங்கறது ஒரு பிரின்சிபல் வச்சுட்டு படிக்க ஆரம்பி. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். நம்ம இப்ப நம்மளுடைய ஃபீல்டுக்கு வருவோம். சார், இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, காஸ்ட் அக்கவுண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி இந்தியால இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 3,96,000 பேர், இப்போதைக்கு 4 லட்சம் வச்சுக்கோங்க, இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. காஸ்ட் அக்கவுண்டன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கும் கம்மி. கம்பெனி செக்ரட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் 1 லட்சத்துக்கு கம்மி. இப்ப இந்த 3 ப்ரொஃபஷனுமே சேர்ந்து 140 கோடி மக்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? 6 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் எப்படி இன்ஜினியரிங் அந்த சயின்ஸ் குரூப் எடுத்தா உடனே IIT இஸ் தி பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்றீங்களோ, மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா உடனே எய்ம்ஸ்ல படிக்கணும், இந்த மாதிரி பெரிய மெடிக்கல் காலேஜ் எல்லாம் திங்க் பண்ணீங்களோ, காமர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த 3 கோர்ஸும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதாவது நீங்க பிகாம் படிச்சுட்டா எம்காம் படிச்சியான்னு கேட்பாங்க, MBA படிக்கிறியான்னு கேட்பாங்க. ஈவன் நீ இந்த காலத்துல BE படிச்சுட்டா கூட MBA படிக்கிறியா, MS படிக்கிறியா, ME படிக்கிறியான்னு கேட்பாங்க. யார்டா ஒருத்தர் போய் CA முடிச்சுட்டான்னா அடுத்தது என்ன படிக்க போறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் நின்றுடுவாங்க. உடனே இந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடும். சார், இந்த 3 படிப்புக்கு என்ன வித்தியாசம்? இதுல எது சார் நல்ல படிக்கணும்? இவங்களுக்கு எதை படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. உடனே என்ன, நான் முதலே சொல்லிட்டேன், எல்லா படிப்பும் நல்ல படிப்பு தான். அப்ப இதுல 3ல என்ன வித்தியாசம்? இதை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சூஸ் பண்ணுங்க. 3 படிப்புமே மத்திய அரசாங்கத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதாவது பினான்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், கம்பெனி நிர்வாக மந்திரி, அதாவது அமைச்சகம் மூலம் 3 இன்ஸ்டிடியூட் இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பென்சேஷன். இந்த 3 இன்ஸ்டிடியூட்னால நடத்தக்கூடிய, மத்திய அரசாங்கத்தினால் நடத்தக்கூடிய நேரடி எக்ஸாமினேஷன். இதுக்கு ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, எந்தவித எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது.
கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி நீயே தான் படிக்கணும். பிரைவேட் கோச்சிங் எப்படி நீட் எக்ஸாமுக்கும் ஐஐடி எக்ஸாமுக்கும் பிரைவேட் கோச்சிங் இருக்கும், பிரைவேட் கோச்சிங் இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, பாண்டிச்சேரியில சிஏ இன்ஸ்டிடியூட் பிரான்ச் இருக்கு. நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த வெப்சைட்ல இருக்கு அந்த உங்களோட அட்ரஸ், அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க, நீங்க படிக்கலாம். இந்த 3 கோர்ஸுக்கு வித்தியாசம் சொல்லிடுறேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவோம். இந்த இந்தியால இது 3 கோர்ஸுமே பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆனா யாரு இந்தியால ரொம்ப பெஸ்ட் பைனான்சியல் பர்சன் சொல்லுங்க? இந்தியாவிலே பெஸ்ட் பைனான்சியல் பர்சன் யாருன்னு சொல்லுங்க? அம்பானி. அப்புறம் அதானி. அப்புறம் இதுதான் பேப்பர்ல நியூஸ் கேட்டு அம்பானி அதானி இந்த தமிழ் ஊடகத்தை கேட்டு நம்ம பேசுறோம். நம்ம அம்மா தான் பெஸ்ட் பினான்சியல் பர்சன். அம்பானியும் கிடையாது, ஆதானியும் கிடையாது. அப்பா 100 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்துவாங்க. 1000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா 1000 ரூபாய் நடத்துவாங்க. இப்ப மார்ச் மாசம் ஸ்கூல் விட்டாச்சு, பையன் எங்கேயாவது வெளியூர் கூட்டிட்டு போகணுமா, அதுக்கு அஞ்சலை பெட்டியில ஒரு 500 ரூபாய் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தீபாவளி வருதுன்னா அதுக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பொங்கல் வருதுன்னா அதுக்குன்னு தனியா நைசா காசு எடுத்து கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி பட்ஜெட் போட்ட தெரிஞ்சல. அவங்க எந்த ஸ்கூல்லையும் போய் ட்ரையல் பேலன்ஸ் படிக்கல, பேலன்ஸ் ஷீட் படிக்கல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் படிக்கல. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுகிற ஒவ்வொரு தாயாரும் இந்தியாவில பெஸ்ட் பினான்சியல் பர்சன். நீங்க மனசால நினைங்க, அதுதான் உண்மை. எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு அப்பா சம்பாதிச்சிருவாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போய் ஏதோ சம்பாதிச்சு கொடுத்துருவாரு. அதை எதுக்கு எப்படி கரெக்டா போகணும், எல்லாத்துக்கும் போகணும், இல்லேன்னு சொல்லாம போகணும். இந்த தாயார் இல்லேன்னு சொல்லாம பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி வேற யாரும் கிடையாது, அம்பானியும் கிடையாது, ஆதானியும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த பேப்பர் ஊடகத்தெல்லாம் தூக்கி வேற எங்கேயா போட்டுருங்க. இதெல்லாம் ஓட்டுக்காக மக்களை ஏமாத்துற பேரு சொல்லி நான் ஒண்ணே கேட்கிறேன். அம்பானி ஆதானி இல்லைன்னா இன்னைக்கு 1 கோடி குடும்பம், 4 கோடி மக்களுக்கு வேலை கிடையாது. 10 கோடி மக்களுக்கு டைரக்டா இன்டைரக்டா வேலை கிடையாது. 4 கோடி மக்களுக்கு டைரக்டா சம்பளம் கிடையாது. 10 கோடி மக்களுக்கு சுத்தமா கிடையாது. இந்த சயின்டிஸ்ட் இருக்காரு, அவரை வச்சே சொல்றேன். இவங்க எல்லாருமே தெரியும். அதனால இந்த தமிழ் ஊடகங்களை எல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க எதுவும் தவறான முடிவுலாம் எடுத்துறாதீங்க. ஓகே, ஏன்னா அந்த பேர் வந்ததுனால உங்களுக்கு உண்மையை சொல்லணும், அதுக்காக சொன்னேன். இப்ப இந்த பினான்ஸ பத்தி பார்க்கும்போது ஒரு பினான்ஸ், இப்ப உதாரணத்துக்கு இந்த ஃபேன் எடுத்து, இந்த ஃபேன் ஒரு கிராம்ப்டன் கம்பெனியோட ஃபேன். இது என்ன கம்பெனி எனக்கு தெரியல, சும்மா உதாரணத்துக்கு கிராம்ப்டன் கம்பெனி ஃபேன். இப்ப இந்த ஃபேன் நீங்க கிராம்ப்டன் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 1500 இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் ஃபேன் போடுறாங்க. 4000 ரூபாய்க்கு கூட ஃபேன் இருக்கு. சீலிங் ஃபேன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரேட்ல இருக்கு. இங்க முதல்ல யார் வராருன்னா இந்த பினான்ஸ்ல காஸ்ட் அக்கவுண்ட் தான் வராரு. இந்த ஃபேனை தயாரிக்கிறதுக்கு என்ன காஸ்டிங் வேணும், எவ்வளவு செலவு ஆகும், இதுல மெட்டீரியல் இருக்கு, மெட்டீரியல் காஸ்டிங் இருக்கு, மேனுபேக்சரிங் காஸ்ட் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கு, மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கு. எல்லா காஸ்டும் சேர்த்து இத ஃபேனை மொத்தமா கொண்டு போய் ஒரு ரீட்டைல் ஷாப்ல ரெடியா வைக்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அட்வைஸ் பண்றவர் தான் காஸ்ட் அக்கவுண்டன்ட், அதான் சிஎம்ஏ படிப்பு. ஏன்னா அந்த காஸ்ட கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் என்ன ஆகும், கரெக்டான லாபத்துல இருக்க முடியாது. காஸ்ட தப்பா கண்டுபிடிச்சு கம்மியா சொல்லிட்டீங்கன்னா கம்பெனி நஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சு. சோ காஸ்டிங் கரெக்டா தெரியும். அந்த காஸ்டிங் கரெக்டா ஒவ்வொரு பொருளுக்கும், அதனாலதான் இந்தியால வச்சிருக்காங்க 100 கோடிக்கு மேல பிசினஸ் பண்ற எல்லா கம்பெனிகளும் எல்லா ஆர்கனைசேஷனும் ஒரு காஸ்ட் ஆடிட்டர் வச்சுட்டு அந்த காஸ்டிங்கை செக் பண்ணி கரெக்டா ரிப்போர்ட் கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு சிஎம்ஏ காஸ்ட் அக்கவுண்டன்ட் படிப்பு. ஆனா இந்த லாபத்துல வைக்கிறாங்க. அப்ப அந்த கம்பெனி ஒரு லாபத்துல வைக்குது. ஏன்னா அந்த லாபம் வரதுனாலதான் அவங்களால பேங்குக்கு வட்டி கட்ட முடிகிறது, சம்பளம் கொடுக்க முடிகிறது, போனஸ் கொடுக்க முடிகிறது, ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்க முடியுது, இவ்வளவு முடியுது. அப்ப பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் யார் ப்ரிப்பேர் பண்றா? கம்பெனி மாத்திரம் ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு சாதாரண தனிநபர் பிசினஸ்ல இருந்து, குடும்ப பிசினஸ்ல இருந்து, பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருந்து, ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து எல்லாரும் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக சட்ட பிரகாரம் சரியாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்து வெரிஃபை பண்ணி சர்டிஃபை பண்றவர் தான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ப்ரொஃபஷன்.
சோ ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை சர்டிஃபை பண்றவர் சார்ட்டர்ட் அக்கவுண்ட். அதனால தான் நான் விளையாட்டு உண்மை இதுதான். அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேலன்ஸ் ஷீட்டா இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேலன்ஸ் ஷீட்டா இருக்கலாம், இன்ஃபோசிஸோட பேலன்ஸ் ஷீட்டா இருக்கலாம், ரிலையன்ஸோட பேலன்ஸ் ஷீட்டா இருக்கலாம். அந்த கம்பெனியோட டைரக்டர் சைன் பண்ணினா கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் சக்திகாந்த் சைன் பண்ணா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆடிட்டர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது லீகலி வேலிட். அந்த ப்ரொஃபஷன் தான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி ப்ரொஃபஷன். அப்ப இந்த ரெண்டு காஸ்ட் அக்கவுண்ட் கம்பெனி சார்ட்டர்ட் அக்கவுண்ட் டைரக்ட்லி கனெக்ட். அப்ப இந்த கம்பெனி செக்ரட்டரி யாரு? இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் கம்பெனி சட்ட பிரகாரம் அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியாக நடத்தப்படுகின்றதா, அதனுடைய மீட்டிங் நடத்தப்படுகிறதா அப்படின்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வெரிஃபை பண்ணி அதை நடத்துவதற்கு சப்போர்ட் பண்றது அந்த கம்பெனி செக்ரட்டரி. இந்த 3 படிப்புலையும் ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தியரி நீங்க படிச்சிருக்கலாம் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல. கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து 60 இருந்து 70% சிலபஸ் வந்து சேமா தான் இருக்கும். அக்கவுண்ட்ஸ் இருக்கும், டாக்ஸ் இருக்கும், கம்பெனி லா இருக்கும், ஆடிட்டிங் பிரின்சிபல் இருக்கும், காஸ்டிங் இருக்கும், இன்கம் டாக்ஸ் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும். சில ஏரியா ஒரு 20 to 25% டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இந்த 3 படிப்புக்கும் காமன் என்ன அப்படின்னா +2 முடிச்ச உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பேரு தான் வேற. சிஎல் எடுத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வாங்க, சிஎம்எல் எடுத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வாங்க. இதுல வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க சிஎஸ்ல. +2 முடித்தவுடன் நீங்க இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ஸ். இப்ப நான் சிஏவே ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன். சிஏவை எடுத்துட்டு நான் சொல்றேன். அதே மாதிரி தான் மற்றவர்களையும். இப்ப சிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பேப்பர் +2. இப்ப யாரும் நீங்க இந்த ஜூன்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும்னா பிப்ரவரி 1க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 4 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பிப்ரவரி 1க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணவங்க இந்த ஜூன்ல எக்ஸாம் எழுதலாம். இனிமே எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிசம்பர்ல வருஷத்துக்கு 2 தடவை இப்போதைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் சொல்லுவாங்க. இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ல 4 பேப்பர் இருக்கும். இந்த 4 பேப்பர் என்ன அப்படின்னா அக்கௌண்டன்சி ஒரு பேப்பர். இது எந்த லெவல்ல இருக்கும்னா ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தீங்கன்னா நீங்க +2ல படிச்சதை விட ஒரு 30% சிலபஸ் கூட இருக்கும். சிபிஎஸ்இ படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 90 to 95% சிமிலரா இருக்கும், ஒரு 5% வேரியன்ஸ் இருக்கும். அடுத்த பேப்பர் எடுத்தீங்கன்னா பிசினஸ் லான்னு வைக்கிறாங்க, ஒரு 60 மார்க். அப்புறம் பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஒரு 40 மார்க். இந்த 2 பேப்பருமே அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஃபுல்லா எழுதும். அடுத்த 2 பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். ஒன்னு வந்து மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100 மார்க் 60-40. அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் பிரின்சிபல்ஸ், அது ஒரு 50 மார்க். சோ இது ரெண்டும் அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். சிஏ எக்ஸாமா இருக்கட்டும், ஐசிடபிள்யூ எக்ஸாமா இருக்கட்டும், ஏசிஎஸ்ஆர் இருக்கட்டும், ஒரு பிரின்சிபல் கிளியர். பாஸ் மார்க் 40 மார்க். பாஸ் மார்க் 40 மார்க். ஆனால் எல்லா பேப்பரையும் கூட்டி வகுத்தால் 50% இருந்தாலும் பாஸ். ஆவரேஜ் எவ்வளவு இருக்கணும்? 50%. நீ அக்கௌண்ட்ஸ்ல 80 எடுத்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் லால வந்து 40 மார்க் வந்தா கூட உனக்கு ஆவரேஜ் 50 வரணும் இருந்துச்சுன்னா நீ பாஸ். இல்லைன்னா 4 பேப்பரையும் திருப்பி விடணும். இது ஏன் தெரியுமா? உடனே கேட்பாங்க, ஏன் சார் 40 மார்க் பாஸ் தான் அந்த பேப்பர் பாஸ் கொடுத்துருங்க. காரணம் என்ன அப்படின்னா CA is more than post graduation. CA முடிச்சிட்டீங்கன்னா இந்தியால 85 யூனிவர்சிட்டி 11 IITsல டைரக்டா PhD பண்ணலாம். நடுவில் எதுவும் படிக்கணுங்கிற தேவையே இல்லை, டைரக்டா PhD பண்ணலாம். சோ அந்த லெவலுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஏன்னா நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது தெரியும் நிறைய யூனிவர்சிட்டில 50% மார்க் தான் பாஸ் மார்க். அதனால இங்க அக்ரிகேட் 50 மார்க் வச்சிருக்காங்க. இது லெவல் 1. இத பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெவல் 2 ஒரு 9 மாசம் கழிச்சு எழுதலாம். அது இன்டர்மீடியட் லெவல்பாங்க. சில இதுல எக்ஸிகியூட்டிவ் லெவலுங்க, பேர் தான் வித்தியாசம். இதே மாதிரி 6 பேப்பர் உண்டு. சிஎல் எடுத்தீங்கன்னா 6 பேப்பர் உண்டு. 6 பேப்பரும் 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. அக்கவுண்ட்ஸ், கார்ப்பரேட் லா, டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டாக்ஸ் இது ஒரு குரூப். காஸ்டிங், பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆடிட்டிங் இது ஒரு குரூப்பா பிரிக்கிறாங்க. 6 பேப்பர் 2 குரூப். சேர்த்து எழுதலாம், பிரிச்சு எழுதலாம், உங்க சௌகரியம்.
சேர்த்து எழுதினா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆல் இந்தியா ரேங்க் கிடைக்கும். பிரிச்சு எழுதினீங்கன்னா ரேங்க் கிடையாது. அங்கேயும் இதே பிரின்சிபல் தான். ஆனா எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். 70 மார்க் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், 30 மார்க் அப்ஜெக்டிவ் இருக்கும் ஒவ்வொரு பேப்பர்லயுமே. ஆனா பாஸ் மார்க் 40 தான், அக்ரிகேட் 50. இது செகண்ட் லெவல். இந்த செகண்ட் லெவல் முடிச்சிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயுமே, அது சிஏவா இருக்கட்டும், ஐசிடபிள்யூ இருக்கட்டும், ஏசிஎஸ் முடிச்சிட்டீங்கன்னா சிஏல 2 வருஷம் ஒரு ஆடிட்டர்கிட்ட ஆர்டிகல்ஷிப் போகும். செகண்ட் லெவல் முடிச்ச பிறகு தான் 2 குரூப்பும் பாஸ் பண்ணது பண்ணலாம். அதே இது ஏசிஎஸ்ஓ ஐசிடபிள்யூஓ இருந்துச்சுன்னா 15 மாசம் யூ ஹேவ் டு கோ ஃபார் பிராக்டிகல் ட்ரைனிங். பிராக்டிகல் ட்ரைனிங் வித் ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்டோ கம்பெனிஸ் இருக்கு, பிராக்டிகல் ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபைனல் எழுதலாம். ஃபைனல்லயே இதே மாதிரி 6 பேப்பர் உண்டு. இந்த பிராக்டிகல் ட்ரைனிங் பீரியட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சிஏ இன்ஸ்டிடியூட்ல ஸ்டைபண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. எவ்வளவு ஸ்டைபண்ட் கொடுக்கணுங்கிறாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு பாண்டிச்சேரி மாதிரி ஊருக்கு 1500 இருந்து 3000 வரைக்கும் ஸ்டைபண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. ஆனா இங்க எனக்கு தெரிஞ்ச பாண்டிச்சேரி ஆடிட்டர்ஸ் தான் 5000 இருந்து 7500 வரைக்கும் ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. சென்னையில எல்லாம் 12000 இருந்து 20000 வரைக்கும் ஸ்டைபண்ட் இருக்கு. இந்த கோர்ஸ் 2 வருஷம் அந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே நீங்க ஃபைனல் எழுதலாம். ஃபைனல்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ பிகம் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். உடனே கேட்பாங்க, சார் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? சின்சியரா பண்ணேன்னா 4 வருஷம். சின்சியரா பண்ணேன்னா 4 வருஷத்துல முடிச்சிடலாம். சரி சார், இது முடிச்சா எனக்கு என்ன சார் சம்பளம் கிடைக்கும்? எங்க சார் வேலை கிடைக்கும்? எந்த சிஏவும் வேலை இல்லாம இல்ல. ஒண்ணு இந்த மாதிரி சொந்தமா பிராக்டிஸ் பண்ணலாம், இல்ல ஒரு கம்பெனில பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போனா என்ன சார் சம்பளம்? இன்னைக்கு 2024 மார்ச்ல நடந்த கேம்பஸ் இன்டர்வியூ பொறுத்தவரை மினிமம் ஆவரேஜ் சேலரி என்ட்ரி லெவல்ல 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. 21 வயசு ஐஏஎஸ் ஆபீசரான கூட என்ட்ரி லெவல்ல 1 லட்சம் ரூபாய் சேலரி கிடையாது. இதுதான் இந்த நிலைமை. சார் இது ரொம்ப கஷ்டமான படிப்பு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமான படிப்பு தான். என்ன கஷ்டம்னு சொல்லிடுறேன். படிப்பு கஷ்டமா, படிக்கிற மாணவர்கள் கஷ்டமானு சொல்லிடுவேன். படிப்பு கஷ்டம் கிடையாது. உண்மை சொல்லணும்னா படிப்பு சத்தியமா கஷ்டம் கிடையாது. ஏன்னா இதுல இருக்கிற அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங், பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் என்ன லெவல் படிப்புனா ஒரு 7ஆம் வகுப்பு படிப்புல இருக்கிற கூட்டல் கழித்தல் தான். 7ஆம் வகுப்பு படிக்கும்போது 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பரை கூட்டுவோம். இங்க ஒரு 8 டிஜிட் நம்பரை கூட்டுவோம். ஆனா 7ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸோ இல்ல +2 படிக்கும்போது எக்ஸாம் ஆனா கால்குலேட்டர் தர மாட்டாங்க. சிஏ படிக்கும்போது கால்குலேட்டர் கொடுத்துருவோம். அப்ப கூட்டல் கழித்தல்ல பிரச்சனையே இல்லை. எங்க பிரச்சனை தெரியுமா? இந்த பசங்க யாரும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி பிராக்டிஸே பண்றது கிடையாது. எனக்கு எக்ஸாம் ஆன்ல கால்குலேட்டர் பர்மிட் பண்ணாங்கன்னா நான் அந்த கால்குலேட்டர் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்க +2 கொஸ்டின் பேப்பர் மாதிரி 4 பக்கம் இருக்காது. அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பர்னா குறைஞ்சபட்சம் 12ல இருந்து 15 பக்கம் இருக்கும். டாக்ஸ் பேப்பர்னா ஒரு 10 பக்கம் கொஸ்டின் பேப்பரே இருக்கும். அப்ப இங்க ஸ்பீட் இன் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ஜாஸ்தி. கஷ்டம் கிடையாது, வால்யூம் ஜாஸ்தி. கஷ்டம் வேற, வால்யூமினஸ் வேற. கஷ்டம்னா என்னால புரியாது. இந்த சார் சொல்றாரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சில ஃபார்முலா போட்டோம்னா இந்த எக்ஸ் ஒய் அரைச்சு மண்டையை வச்சுக்கிடுவோம். இங்க எல்லாமே 0ல இருந்து 9க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் தான் இருக்கும். ஆனா வால்யூம் ஜாஸ்தி. என்ன வால்யூம் சொன்னீங்கன்னா 6 பேப்பர் இன்டர்மீடியட், 6 பேப்பர் ஃபைனல் சொல்லிட்டேன். 6 பேப்பர் தானே அப்படின்னீங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு 1200 பக்கம் படிக்கணும். சின்ன புக், பெரிய புக். புக்கோட சைஸே எவ்வளவு சைஸ் பெரிய புக்கா இருக்கும். 1600 1500 பக்கம் படிக்கணும். அப்ப எவ்வளவு பக்கம் படிக்கணும்? 6 பேப்பருக்கு ஒரு 7500 பக்கம் படிக்கணும். நமக்கு படிச்சா எப்ப ஞாபகம் இருக்கும்? உடனே படிச்சா ஞாபகம் இருக்குமா? ஒரு சினிமா பாட்டை ஞாபகம் வச்சிருந்தா கூட 3 தடவை படிக்கணும், 4 தடவை படிக்கணும். கரெக்டா? அப்ப இந்த மாதிரி புக்கை படிக்கணும்னா உண்மை என்ன அப்படின்னா, ஏன் கஷ்டம் அப்படின்னா, யாருக்கு கஷ்டம் அப்படின்னா ஒருத்தரே ஒருத்தர் தான் கஷ்டம். டெய்லி 5 மணி நேரம் நான் சிஏக்காக படிக்க மாட்டேன், முதல் நாள்ல இருந்து படிக்க மாட்டேன்னு சில பேர் முடிவாதமா இருப்பாங்க. அந்த 5 மணி நேரம் படிக்காதவருக்கு கஷ்டம்.
எந்த கணக்கையும் நான் பிளஸ் 2 படிக்கிற வரைக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எல்லாம் கணக்கு எல்லா கணக்கையும் 3 தரம் 4 தரம் 5 தரம் போட்டு பார்ப்போம். இந்த பிளஸ் 2 முடிச்ச உடனே என்னமோ தலைக்கு மேல ஏறிட்ட மாதிரி, என்னடா மார்க் பிளஸ் 2 அப்படின்னா, சார் 1198 சார், 599 சார் அப்படிமா. இதெல்லாம் வேஸ்ட். உண்மை சொல்லுவேன், நீ 600க்கு 599 மார்க் வாங்கினா என்ன பொறுத்த வேஸ்ட். நீ சிஏல அதே 600 மார்க்குக்கு எனக்கு ஒரு 430 மார்க் வாங்கிக்காமி உனக்கு ரியலாவே நீ லைஃப்ல சேலஞ்ச் எடுத்திருக்கேன்னு நான் ஒத்துப்பேன். 300 மார்க் இருக்கா தான் பாஸ். நீ 310 வாங்க நான் தள்ளிவிட்டு அடிப்பேன். ஏன்னா அப்பதான் உனக்கு சப்ஜெக்ட் புரியுது, ஒரு கோர்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் புரியுது. அப்ப வால்யூம் ஜாஸ்தி. அப்ப வால்யூம்னஸ் வேணும்னா 2 வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்ப சொல்லிடுறேன், 4 மந்திரம் தரப்போறேன். தமிழ்ல சொன்ன மந்திரம் தான் இது. சிஏ படிப்புக்கு மாத்திரம் இல்ல, எந்த படிப்பு எடுத்தாலும் இந்த 4 மந்திரம். படிப்புன்னு கிடையாது, வாழ்க்கையில நீக்கு நாளைக்கு கல்யாணம், தொழில், சொந்த தொழில் செய்ய, இல்ல கம்பெனி நடத்து, எங்கேயாவது வேலைக்கு போ, இந்த 4 மந்திரத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்ட, சேகர சாரை விட பெரிய ஆள் ஆயிடுவேன். 4 மந்திரத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை விட்டுட்ட, அன்னைக்கே தோல்வி ஆரம்பிச்சிருச்சு. முதல் மந்திரம் காலம். இதான் முதல் மந்திரம். ஞாபகம் வச்சுக்க. இந்த ரஜினிகாந்த் சினிமால நடிக்கிறாரு, விஜய் சினிமால நடிக்கிறாரு. அதே மாதிரி அப்துல் கலாம் நம்ம நாட்டில் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். ரஜினிகாந்துக்கு எவ்வளவு சம்பளம், விஜய்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு படத்துல நடிச்சா? சொல்லுங்க. 50 கோடி. 50 கோடி வச்சுப்போமே. அப்துல் கலாமுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? அப்துல் கலாம் இந்த உலகத்துல சாரை கேட்டா சொல்லுவாரு, அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் சயின்டிஸ்ட் இந்த நாட்டுல கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வரணும் கனவு பட்டவரே அவர் காலத்துல மேன்வெல் பிளேன் வரணும் கனவு கண்டு அது இந்தியாவில வர வைத்தவர் அவர் தான். அவருக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். ஏன் சார் அப்துல் கலாம்? ரஜினிகாந்த் நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலங்க. சிரிக்காதீங்க, சிந்திக்க ஆரம்பிங்க. என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் பெரியாகும். சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை. ஒரு தமிழ் நடிகர் கூட படிக்காது, சிரிக்கு பெறுது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க வருது. நீங்க சிரிச்சீங்கன்னா எனக்கு உங்களுக்கு சிரிப்பு வருது, ஏமாந்துட்டீங்கன்னு சிந்திக்க ஆரம்பிங்க. ஏன் அப்துல் கலாமுக்கு 1 லட்சம், ரஜினிகாந்துக்கு 50 கோடி? காரணம் தெரியுமா? ரஜினிகாந்த் படம் இங்க சினிமா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூம்ல இருந்து ஒருத்தர் வெளியில போக மாட்டோம். ரஜினிகாந்த் வேணாம், ஒரு படம் ஓடினா போதும், வேலை போகலாம். சேகர் சார் வாழ்க்கைக்காக பேசினா 30 பேர் வேலை போறாங்க. ரஜினிகாந்த் வாழ்க்கைக்காக சொல்லல, சேகர் வாழ்க்கைக்காக சொல்ல. அதுதான் ஒரு உண்மை. சினிமாவுக்கு போறோம்னா நம்ம என்ன பண்றோம்? 3 மணிக்கு சினிமா. எத்தனை மணிக்கு சினிமா? 3 மணிக்கு சினிமா. ஆனா என்ன பண்றோம்? 12 மணிக்கு இருந்து சினிமா போறேன் சினிமா போறேன் சினிமா போறேன்னு சொல்லி 1 மணிக்கே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம்? கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பொண்ணு மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருட்டா இருக்கிற தேட்டர்ல உட்கார்றதுக்கு, வெளிச்சமா இருக்கிற இந்த மாதிரி ரூம்குள்ள வந்தாலும் அழகா இருக்கேன்னு பார்க்கலாம். இருட்டா இருக்கிற தேட்டர்ல உட்கார்றதுக்கு கல்யாண மாப்பிள்ளை போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 3 மணி சினிமாக்கு 2:30 மணிக்கு போறோம். ஆனா 3 மணி டியூஷனுக்கு எத்தனை மணிக்கு போவோம்? தெரியுது இல்ல? அதனாலதான் போக ஆரம்பிச்சுக்கோ. வெக்கப்படு, வேதனைப்படு, பிரிக்காத. ஏன் ரஜினிகாந்துக்கு 50 கோடி பணம்னா 1 கோடி மக்கள் 5 மணி நேரத்தை ரஜினிகாந்த் பெரிய ஆளானும் செலவழிக்கிறீங்க. 1 கோடி மக்கள் 5 மணி நேரத்தை 5 மணி நேரம் கிடையாது, உன் பேக்கேஜ் 200 ரூபாயும் சேர்த்து ரஜினிகாந்த் பெரிய ஆளானு நினைக்கிறேன். நீ என்னைக்கு பெரிய ஆளானு உன்னோட நேரத்தை உனக்காக செலவழிச்சேன்னா நீ பெரிய ஆளாகும். இதுதான் வாழ்க்கையில உண்மை. ஒன்னே யோசிக்க. ஐயா அவர் சொன்னாரு, நான் தான் சொல்ல சொன்னேன். நான் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல கூரை கொட்டைக்கு அடியில மண்ணுல உட்கார்ந்துதான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன். ஆனா நான் ஒன்னே சொல்லுவேன், எங்க படிக்கிறேங்கிறது இல்ல, எப்படி படிக்கிறேங்கிறது இருக்கு. எந்த டீச்சர்கிட்ட படிக்கிறேங்கிறது இல்ல, நீ எப்படி படிக்கிறேங்கிறது இருக்கு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறேங்கிறது இல்ல, நீ எப்படி படிக்கிறேங்கிறது தான் இருக்கு. ஏன்னா படிப்புங்கிறது இப்ப ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், மெட்ராஸ்ல இருக்கிறவங்க அதே சிலபஸ் தான், கன்னியாகுமரியில இருக்கிறவங்க அதே சிலபஸ் தான்.
அதே புத்தகம் தான், அதே கேள்வித்தாள் தான். அப்ப நீ படிக்கிறது தான் இருக்கு. எனக்கு இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கல, இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கல, இந்த டீச்சர் நீ பாட சொல்லி தரல அப்படின்னு நீ சொன்னேன்னா நீ ஒன்ன ஏமாத்திக்கிற. ஸ்கூல் படிக்கல, டீச்சர் படிக்கல, ஊர் படிக்கல, நாம படிக்கிறோம். நம்ம எங்க தோத்து போறோம் தெரியுமா? இந்திய மக்கள் எங்க தோத்து போறோம் தெரியுமா? பாண்டிச்சேரியில இருந்தா சாரு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு, பெரிய ஆளு. இந்த மெட்ராஸ்கார என்ன நினைப்பான் தெரியுமா? இவர் பாம்பேல இருந்து வந்திருக்காரு, டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இந்த பாம்பேக்கார டெல்லிக்காரங்க நம்ம என்ன நினைப்பாருமா? இவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அப்ப இந்த 140 கோடி மக்களும் அமெரிக்கா பெரியவர் நினைச்சா அமெரிக்கா பெரியவங்க ஆயிடுச்சு. நீங்க என்னைக்கு பெரிய ஆளாக போறீங்கன்னு நினைக்க போறீங்க. சோ காலம் பொன் போன்றது. ஒன்னே ஒண்ணு வச்சுக்க, அம்பானியா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியில ஆண்டியா இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. அம்பானினால அவருக்கு 25 மணி நேரம் ஒரு நாளைக்கு, பாண்டிச்சேரியில இருக்கிற ஆண்டிக்கு 23 நேரம் எங்கேயாவது இருக்கா? கடவுள் பாகுபாடற்றவர், கடவுள் பாகுபாடற்றவர். மோடிக்கும் சரி, அமெரிக்க ஜனாதிபதிக்கும் சரி 24 மணி நேரம் தான். உனக்கு கடவுள் கொடுத்த சொத்து 24 மணி நேரம். அதை உன்னோட கேரியருக்காக நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா நீ சீக்கிரம் பெரிய ஆகிற. அதை வாட்ஸ்அப்புக்கும் பேஸ்புக்குக்கும் இன்னொன்று மீடியா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் பரீட்சைக்கு முதல் நான் மக்கள் புத்தகத்தை தருந்து 100க்கு 100 வாங்கணும்னு ஆசைப்பட்டு இன்டர்வியூக்கு போகணும், பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ என்னைக்கு இதுக்கெல்லாம் டயத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கே உன் வாழ்க்கையை தோற்பதற்கு எழுதி கொண்டிருக்கிறாய், உனது தோல்வி சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறாய் நினைச்சுக்க. இதான் உண்மை. சோ காலம் சிலபஸ் வால்யூம் பெருசா இருந்தா கூட டெய்லி இந்த பரீட்சைக்கு முன்னாடி 9 மாசம் 10 மாசம் டயத்துல 5 மணி நேரம் குறைஞ்சது படிச்சேன்னா தெரியாது. அந்த படிக்கும் போது எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். அடுத்தது தமிழ் மந்திரம் தான். முதல் மந்திரம் காலம் பொறுப்பது. உன் காலத்தை உனக்காக சொல்லு. இரண்டாவது எப்படி படிக்கணும், அதுவும் தமிழ் அருமையா சொல்லியிருக்காங்க. எனக்கு தமிழ் ரொம்ப பிடித்த மொழி. கற்க, அதுக்கு மேலதான் வேண்டாம், அந்த 2 வார்த்தை தான் வரும். கற்க அப்படின்னா என்ன இருக்கும்? எது படிச்சாலும் பெஸ்டா படிச்சிரு, கசடற அறகுறையா படிக்காத. அம்மாட்ட போய் இன்னைக்கு காஃபி போட கத்துக்கிறேன்னா அடுத்த 1 வாரத்துல உன் காஃபி தான் பெஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும். அந்த மாதிரி கத்துக்க. கற்க கசடறது புஸ்தகம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, எது செஞ்சாலும் வாழ்க்கையில நீ உன் கையில போடு. வேலை செஞ்சேன்னா நீ என்ன எதிர்பார்க்கிற? கடையில போனா உங்க அப்பாட்ட எனக்கு பெஸ்ட் போன் வாங்கி கொடுப்பா, எனக்கு பெஸ்ட் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, எனக்கு பெஸ்ட் ஸ்கூல் சேர்ப்பா, எனக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. நீ என்ன பெஸ்டா படிக்க போறேன்னு யோசிச்சுக்க. கற்க கசடற, அறகுறையா படிக்காத, இந்த மார்க் ஷீட்டுக்காக படிக்காத. இந்த சப்ஜெக்ட்ல இந்த உலகத்துல எவனாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும் படி. மார்க் ஷீட்டுக்காக படிக்காது. மார்க் ஷீட்ல வாங்கினவ யாருமே 100% சக்சஸ் ஆனது நான் எடுத்துறேன். நீ வேணா எடுத்துப்பாரு, இந்தியன் ஹிஸ்டரியில எடுத்துப்பாரு, யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், எல்லா பத்தியும் எடுத்துப்பாரு. ஒரு அவன் 45 வருஷத்துக்கு அப்புறம் எவன் நல்லா இருக்கான்னு பாரு. மார்க்குக்காக படிக்கிற எவருமே பெரிய ஆளு இல்ல, சப்ஜெக்ட்ல பெரிய ஆளாக நினைச்சவங்க தான் ஃபர்ஸ்ட். உண்மை சொல்லிடுறேன். சாருக்கு தெரியும், சார் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சார்ல பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கல, சாதாரண இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சாரு. மயில்சாமி அண்ணாதுரை நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்லயோ இல்ல NIT-லயோ இல்ல IIT-லயோ படிக்கல, ஈரோட்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சாரு. சோ கற்க கசடற. இது நான் CA படிப்புக்கு மாத்திரம் சொல்ல. நீ எப்பெல்லாம், ஏன்னா இந்த காலத்துல சாஃப்ட்வேர் வேர்ல்டு, டெக்னாலஜி வேர்ல்டு புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. புதுசு புதுசா நீ படிச்சே ஆகும். அப்ப கற்க கசடற செய்வன இதுதான் முக்கியம். எது CA-ல ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எது பண்ணாலும் நம்ம ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு கணக்கு நல்லா மைண்ட்ல பதியிருந்தா 3-4 தடவை போட்டு பார்ப்போம். இந்த CA ஸ்டூடெண்ட் ஒரு கணக்கு கூட முழுசா போட்டு பார்க்க மாட்டான். ஏன்னா அவனை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் டீச்சர் இருந்தாங்க, +2 டீச்சர் இருந்தாங்க, டியூஷன் டீச்சர் இருந்தாங்க. CA செல்ஃபா படிக்க வேண்டிய கோர்ஸ். டியூஷன் சென்டர்ல போனா கூட பாடம் தான் சொல்லி கொடுத்தாங்க தவிர நீ கணக்கு 4 தடவை போட்டு பார்த்தியான்னு கேட்க மாட்டாங்க. இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ 17 வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு.
நீ தான் பண்ணணும். அதே மாதிரி அந்த எக்ஸாம்ல பாஸ்டா வேலை பார்க்கறது அந்த கால்குலேட்டர் பாஸ்டா ஆபரேட் பண்ண தெரியணும். கட 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 கடன்னு அடிக்கணும். நீ வந்து 10 10 7 எங்க இருக்கு 8 எங்க இருக்கு 1,18,36,36,000 நம்பர் தேடிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. அப்புறம் எக்ஸாம் அதுல வந்து சொல்லு டைமே பத்தல. டைம் ஏன் பத்தல? பாஸ்டா கால்குலேட்டர் ஆபரேட் பண்ண தெரியல. 30 நிமிஷத்துல போட வேண்டிய கணக்க 48 நிமிஷத்துல போடுற. அப்ப 3 மணி நேரத்துல எழுத வேண்டிய கொஸ்டின் பேப்பர் 5 மணி நேரத்துல எழுதுவ. பிராக்டிஸ் இல்ல. அந்த பிராக்டிஸ முன்னாடியே வீட்லயே பெஸ்டா பண்ணிக்க. அதுதான் செய்வன திருந்தச்சை. முயற்சி ஃபுல் எஃபர்ட் போடும். எது பண்ணாலும் 100% எஃபர்ட் போடும். எப்பவுமே சொல்லுவேன், இந்த +2 படிக்கும் போது லாங்குவேஜ் பேப்பர்னு ஒன்று இருக்கும். பாஸ் மார்க் எவ்வளவு? +2 லாங்குவேஜ் கிடையாது இருக்கா இல்லையா? பாஸ் மார்க் எவ்வளவு? 35. ஆனா நம்ம லாங்குவேஜ்ல எவ்வளவு மார்க் வாங்குறோம்னு ஆசைப்படுறோம்? +2ல 90 100 வாங்கினாலும் சந்தோஷம் தான். யாரும் 35 வாங்கணும்னு ஆசைப்படல. இந்த சிஏ சேர்ந்த உடனே எல்லாருக்கும் ஒரு வியாதி வந்துருது. என்ன வியாதி தெரியுமா? 50 மார்க் ஆவரேஜ் அக்ரிகேட் வந்தா போதும். இந்த பிஸ்டாலியா பிஸ்கெட் மாதிரி 50-50. நீ இன்னைக்கே 50 மார்க் எடுத்துக்க டீச்சர் சொல்லிடுவான். 50 மார்க் வாங்கினா போதும் தான் அவன் முயற்சியே பண்றான். உன் முயற்சி 100 மார்க்ஸுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்தால் சிஏ கோர்ஸ் இல்ல, சிஎம்ஏ கோர்ஸ் இல்ல, நீ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இந்த 4 தான் வந்துடும். நீ ஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடு, சிஏ எடு, சிஎம்ஏ எடு, ஐசிஏ எது எடுத்தாலும் இதுதான் 4 வந்துடும். காலம் கற்க செய்வன சட்டமே இல்ல. எல்லாருக்கும் வயிறு பசிக்குது. செய்வன முயற்சி. ஆனா இது 4 சரியா பண்ணா கூட தமிழ் ஒரு புலவர் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இதெல்லாம் பண்றவனுக்கு உடம்பு வலி வரும். 3 மணி நேரம் உட்கார்ந்தா என்ன வரும்? 3 மணி நேரம் உட்கார்ந்து சினிமா பார்த்தா என்ன வரும்? முதுகு வலி வரும். இவ்வளவு காலையில இருந்து 1 மணி வரைக்கும் உட்கார்ந்தா என்ன வருது? பசி வருது. நான் சொல்றேன், அவர் பெரிய அறிஞர் தமிழ்ல சொல்லியிருக்காரு. உனக்கு வருதான் பாக்குறேன், அந்த பாட்டு ஞாபகம் பாக்குறேன். எல்லாரும் படிச்சிருக்க, 3 மார்க் 4 மார்க் வாங்கியிருப்ப 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல. அந்த பாட்டு ஞாபகம் பண்றேன். அப்புறம் என்ன வரும்? ரொம்ப தியரியா படிச்சோம்னா என்ன வரும்? தூக்கம் வரும். சொல்றான் பாரு கரெக்டா. ஆடிட்டிங் பேப்பர்லாம் எடுத்து படிச்சா தூக்கம் வரும். ஏன்னா புக் அப்படியே ட்ரையா இருக்கும். இதுக்கு நேரம் என்ன வரும்? ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். இது 4 தவிர்க்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா சொல்லல, எங்க தாத்தா சொல்ல. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழறிஞர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எங்கேயோ படிச்சோம், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? 4 மார்க்காக படிச்சோம், ஞாபகப்படுத்தி பார்ப்போமே. மெய் வருத்தம் பாரார் அப்பா. இப்பதான் வருது அடுத்த வார்த்தை. சந்தோஷமா இருக்கு. யாரும் மெய் வருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவன் உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னா நினைக்க மாட்டான். மெய் வருத்தம் பாரார். பசி நோக்கார். ஐயோ பசிக்குது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டு இந்த கணக்கை போட்டுட்டு அப்புறம் படிக்கிற சாப்பிடலாம் அப்படின்னு. பசி நோக்கு. கண் துஞ்சார். கண் துஞ்சார்னா தூங்கவே மாட்டான்ல. எவ்வளவு தூக்கம் தேவையோ அவ்வளவுதான் தூங்குவான். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். இதுதான் முக்கியம். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். அப்படின்னா என்ன? இன்னைக்கு ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங் ஃபைனல் ஆடினாலும் சரி, நாளைக்கு எனக்கு பரீட்சை, அடுத்த மாசம் பரீட்சைனா என் அக்கௌண்ட்ஸையும் காஸ்டிங் தான் படிப்பேன். ஆனா அவன் தொழில செய்யறான், நான் ஏன் தொழில செய்யறேன்னு செய்யல. அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா இந்த 4 நீ சின்சியரா செஞ்சா கூட உடம்பு வலிக்கும், வயிறு பசிக்கும், தூக்கம் வரும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுவான். இதெல்லாத்தையும் அவாய்டு பண்ணாதான் இந்த 4 உனக்கு ரிசல்ட்டை ஈடு பண்ணும். இதெல்லாம் நான் சொல்லல, சேகர் சார் சொல்லலப்பா. நான் சொன்னது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த தமிழ் தாத்தா சொல்லுத்தாப்பா இல்ல, அதுக்கு முன்னாடி நானும் நீனும் பார்க்காதவங்க சொன்னது இன்றைக்கும் பொருந்தும். கடைசியா ஒண்ணே சொல்லிக்கிறேன். ஒரு நாள் என்னாச்சு, இந்த பாண்டிச்சேரி பீச்சங்கரையில 2 பேர் வாக்கிங் போனாங்க.
இது இமேஜினரி ஸ்டோரி தான், ஆனா உண்மை. ஒருத்தர் கடவுள், இன்னொருத்தர் மனிதன். இந்த கடவுள் என்ன பண்ணாரு, இப்படி நடந்துட்டு போகும்போது இந்த மனிதனை பார்த்து சொன்னாரு, இந்த பாரு அந்த கழுகு பாரு எவ்வளவு ஹைட்ல பார்க்கறது பியூட்டிஃபுல்லா, இந்த கழுகை நான் தான் படைச்சேன் அப்படின்னாரு. இந்த மனிதன் உடனே என்ன சொன்னா, என்ன கடவுளை நீ, இந்த கழுகு வந்து ஒரு 1000-2000 அடி இல்ல 2000 மீட்டர் ஹைட்ல பறக்குமா? எங்க ராஜராஜன் சாரு சந்திரனுக்கே சந்திராயன் அனுப்பிச்சுட்டாரு. நாங்க யாரு, நீ கழுகவே படிச்சு, நாங்க சந்திராயணி மங்கள்யானி படிச்ச மனுஷங்க தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. கடவுள் பார்த்தாரு, என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கடல்ல இருக்கிற மீனை காமிச்சாரு. பாரு இந்த மீனை நான் தான் படைச்சேன், அது பாரு வாழ்க்கை ஃபுல்லா தண்ணியே வாழுது அப்படின்னாரு. இந்த மனுஷன் சும்மா இல்ல, என்ன நீர் மீனை படைச்சது, அது ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூஞ்சிய தூக்கிட்டு ஆக்சிஜன் வெளியில மூஞ்சிய காட்டிட்டு இருக்கு. எங்க சப்மரீன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளேயே வருஷ கணக்கில் இருக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய சப்மரீன்ஸ் எல்லாம் படிச்சு நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ 2 பேர் 8 மீனை படிச்சு அது வெளியில அப்பப்ப தலையை காட்டிட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி இவருக்கு எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சாரு. என்ன சொன்னாரு, அப்படி நடந்துட்டு போகும்போது ஒரு கடையில மாம்பழம் விட்டாங்க, நல்ல மல்கோவா மாம்பழம் டேஸ்டா. இந்த மாம்பழ டேஸ்டான மாம்பழத்தை படைச்சது நான் தான் அப்படின்னு சொன்னார் அந்த கடவுள். மனிதன் உடனே இப்படி மாம்பழத்தை பார்த்துட்டு, கடவுளே இந்த மரத்துல இருந்து இந்த மாம்பழத்தை பறிச்சு இப்படி வெளியில வச்சுட்டேன்னு வச்சுக்க, வெளியில வச்சுட்டேன்னு வச்சுக்க, 4 நாள்ல அழுகி போயிடும். ஆனா இந்த மாம்பழத்தை வச்சு ஸ்லைசி மாசாமி எக்ஸ்பைரி பீரியட் 9 months கண்டுபிடிச்சது நான் தான். மாங்காய் கிடைக்காத நேரத்துல மாங்காய் சாப்பிடுறது பறிச்சது நான் தான் அப்படின்னு போட்டி போட்டோம். அப்பதான் அந்த கடவுள் சொன்னாரு, இத்தனையும் சாதிக்க தெரிஞ்ச ஒன்ன படைச்சவனும் நான் தான்டா. இது யார் சாதிக்க தெரிஞ்சவன்? இதேதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் சிம்பிளா, never lose faith in yourself, you can do anything in the universe. Never lose faith in yourself, you can do anything in the universe. Awake, arise, achieve. All the best for you. Thank you.